ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோஸில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு தான் நம்ம இப்போ ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஒரு கான்செப்டை. என்ன கான்செப்ட்னா கண்டிஷன்ஸ் தான். ஸோ என்ன மாதிரி கண்டிஷன்னா இஃப் கண்டிஷன் சொல்லுவோம். இஃப் கண்டிஷன்னா இப்போ என்னன்னா அதனுடைய கான்செப்ட் என்னென்னா, ஏதாச்சும் நம்ம ஃபார்முக்காக ஏதாச்சும் நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணும்போது அதுக்கு ஒரு லிமிட்டட் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வயசுன்னு வச்சிங்களேன், வயசுக்கு ஒரு 18 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்படி 18 வயசுக்குள்ளே நீங்கள் இல்லைன்னா அப்ளை பண்ணாதீங்க. ஸோ அதுக்கான மெசேஜ் நம்ம நிறைய வெப்சைட்டில் அப்ளை பண்ணும்போது பார்த்துருப்போம். இப்போ 18 வயசுக்கு அவங்க கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ 18 வயசுக்கு 21 வயசு இருந்துச்சுன்னா அது என்ன வரும்? ஓகே, ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ஒன்று வரும். அதுவே நம்ம அப்ளை பண்ணும்போது 18 வயசு ஸ்டாண்டர்டா, அது இப்போ ஒரு 15 வயசில் நான் இப்போ அப்ளை பண்ணேன்னா ஏஜ் இஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மெசேஜ் வரும். ஸோ நம்மளுக்கு இப்போ நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா, இது எப்படி டிஸ்பிளே ஆகுது, ஸோ நம்ம எப்படி கண்டிஷனை கொடுத்தா அது எப்படி எரர் மெசேஜ் வருது, எப்படி சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் இந்த இஃப் கண்டிஷனுடைய வேலையே. அது என்ன சொல்லும், நம்ம கொடுக்குற ஸ்டாண்டர்டு இன்புட்டை அது வச்சுக்கும், கண்டிஷனு அது வச்சுக்கும். ஸோ இதுக்கு மேலே இருந்துன்னா எனக்கு டிஸ்பிளே பண்ணி காமி, அப்படி இல்லைனா எரர் மெசேஜ் கொடு அப்படி சொல்லிட்டு கொடுக்குறது தான். இது பேர் தான் இஃப் கண்டிஷன் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. நம்ம இப்போது 18 வயசு இருக்குது, 18 வயசுக்கு இருந்தால் எனக்கு அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க போகிறோம். அப்படி கம்மியாக இன்புட் கொடுக்கும்போது நாட் அவைலபிள் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணி காமிக்கணும். ஸோ இதான் விஷயம், இதான் இன்றைக்குடைய கான்செப்டே. ஸோ அதுக்கு முன்னாடி நான் கோட் எடிட்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். கோட் எடிட்டர் ஓப்பன் பண்ணி எல்லா டேக்கும் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ எல்லா டேக்கும் ஓப்பன் தான் இருக்குது. ஸ்டைல் டேக்கு, பாடி டேக்கு, நம்ம ஸ்கிரிப்ட்டு மட்டும் தான் தேவை. பாடி டேக்குள்ளே பேராகிராஃப் ஆல்ரெடி நான் என்ட்ரு பண்ணிடுறேன். அது இருக்கட்டும். இது ஃபுல்லாகவே எடுத்துகிட்டோன்னா வீடியோ கொஞ்சம் லென்த் ஆகும். ஸோ டேரெக்டாக நான் கோடிங்கை எழுத ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ ஸ்கிரிப்ட்டு எழுத ஆரம்பிச்சிடறேன். பேராகிராஃப் எதனா ஒரு டைட்டில் கொடுத்துக்கிறோம். இப்போ ரிஜிஸ்டர் ஃபார்ம் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ரிஜிஸ்டர் ஃபார்ம் அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் அப்படி கொடுத்தாச்சு. ஓகேங்களா? பேராகிராஃப் ஓகே, அதுக்கு ஐடி கொடுத்தாச்சு. இப்போ ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சிட்றேன். ஸோ ஸ்கிரிப்ட் எழுத போச்சுன்னா எனக்கு இன்புட் டைப்பில் 2 வேணும். ஒன்று நம்ம கொடுக்குற இன்புட்டு அது என்ன வேல்யூ, ஒரு ஏஜ் ஒரு 10 ஃபீல்டில் என்ட்ரு பண்ணும்போது ஒரு 10 இருக்கலாம், ஒரு 5 இருக்கலாம். ஏதாவது ஒரு இன்புட் வேல்யூ கொடுக்குறேன். இன்புட் வேல்யூ அதுக்கு ஏஜ்னு கொடுத்துட்றேன். அதோடைய வேல்யூ இப்போது ஈக்குவலு ஒரு 12ன்னு கொடுத்துட்றேன்னு வச்சிங்களா. ஓகே, அது அவுட்புட் வேல்யூ. கண்டிஷன் பாஸ் ஆயிடுச்சுன்னா நான் எரர் வரணும், ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம கண்டிஷனே எழுத போகிறோம். ஸோ கண்டிஷனுக்கு என்னென்னா இஃப்பு ஓகே, இஃப்பில் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ வேல்யூ ஏஜ், ஸ்டார்டிங் வேல்யூ ஏஜ் greater than equal to 18 வயசு இருக்குதான்னு பார்க்கணும். ஸோ 18. ஸோ கண்டிஷன் கொடுத்தாச்சு. அப்போது எரர் மெசேஜ்
டெக்ஸ்ட்டு equal age not available error message. ஓகே கொடுத்தாச்சு. இப்போ ஸ்கிரிப்ட் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் by id one bracket close bracket double quotations demo dot inner html text. ஸோ முடிச்சிச்சு. என்ன எழுதிக்கிறேன்னா லெட் ஏஜ் வந்து 12 இன்புட் வேல்யூ 12ன்னு கொடுத்துறேன். அதுக்கப்புறம் வந்து எரர் மெசேஜ், ரெண்டாவது எரர் மெசேஜில் அது வந்து ஓகே ஆயிடுச்சுன்னா, கண்டிஷன் பாஸ் ஆயிடுச்சுன்னா அதோடைய வேல்யூ என்னன்னா ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்து ஒரு டெக்ஸ்ட்டாக கொடுத்துட்டேன். ஓகே, இப்போது கண்டிஷனு இஃப் எடுத்துட்டேன். இப்போ ஏஜ் வந்து ஃபஸ்ட்டுக்கிற இன்புட் வேல்யூ, அது வேல்யூ ரிஜிஸ்டர் வேல்யூ ஓகே. அது ரிஜிஸ்டருடைய பேர் என்னது ஏஜ்னு இருக்குது. இப்போ ஏஜ் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா 18 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா மேலே இருக்கிற ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்ற டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகும். அப்படி கண்டிஷன் வந்து 18 வயசுக்குள்ளே கம்மியாயிடுச்சுன்னா, கண்டிஷன் ஃபைல் ஆயிடுச்சுன்னா கீழே இருக்கிற டெக்ஸ்ட் ஏஜ் நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இதோடைய டேரெக்டாக இந்த டெக்ஸ்ட்டுன்னு இருக்குல்ல, அதோடைய வேல்யூவை கரெக்டாக எடுத்து போயிட்டு ஸ்கிரிப்டுக்குள்ளே கொடுத்துட்றேன். ஸ்கிரிப்டுக்குள்ளே கொடுத்தா அது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ரிஜிஸ்டர் ஃபார்ம் அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் அப்படின்னு வருது. இப்படி வரக்கூடாது. டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி டெமோ டாட் இன்னர் HTML. இது வந்து இப்போது டிஸ்பிளே வரல அவுட்புட்டு. இது ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ கோடிங்ஸில் தான் ஏதோ தப்பாக இருக்கும், பார்க்கணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வரல. ஓகே, இப்போ வந்து புரிஞ்சிச்சு. மேலே வந்து ஸ்கிரிப்டு நான் எழுதி வச்சு இது ஒரு ஸ்டைல் ஷீட்டை எழுதி வச்சுருந்ததுனால அது வந்து ப்ரோக்ராம் கொஞ்சம் இதுவாகிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். ஏஜ் வந்து நம்ம வந்து ஸ்டாண்டர்டு கண்டிஷன் வந்து நான் 18 வயசு கொடுத்துக்கிறேன். நான் 18 வயசு கொடுத்துக்கிறேன். ஆனால் வந்து கஸ்டமர் என்ன ஆட் பண்ணிக்கிறாங்க, 44 வயசு இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிக்கிறாங்க. அப்போ அப்ளை பண்ண உடனே நம்ம மேலே இருக்கிற கண்டிஷன் எது சக்ஸஸ்ஃபுல்லின்னு தான் வரணும். ஸோ நம்ம 18 வயசு கொடுத்துக்குறோம், ஆனால் அவங்க 44 வயசில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. அப்போ நம்ம எரர் மெசேஜ் எப்படி வரும்? த ரிஜிஸ்டர் வர் அப்ளிகேஷன்ஸ் ரிஜிஸ்டர் வரும்.
ஸோ ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரணும். அப்பயும் வரல, கவுண்ட் அவுட். இதோ இங்கே ஒரு ஈக்குவல் டு வேறு விட்டுக்கிறேன். இங்கே கூட மெசேஜ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ போகிறேன் நான். ஓகே, த ஏஜ் இஸ் நாட் அவைலபிள். ஓகே, ஏஜ் நாட் அவைலபிள்னால் அப்போ வந்து ஏஜ் வந்து 18 வயசுக்குள்ளே கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இன்புட் வேல்யூ அப்போ ஏஜ் வந்து 12ன்னு கொடுத்தாக்கா இப்போ 55 கொடுத்தோன்னா ஏஜ் இஸ் நாட் அவைலபிள். இப்போ ஏஜ் 5ன்னு கொடுத்தாக்கா இல்லை, இப்போது கான்செப்ட்டு ஓகே. இப்போ ஏஜ் வந்து 18 வயசுக்கு மேலே இருந்துச்சிங்கன்னா 18 வயசுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இன்புட் வேல்யூ 18 இப்போ 5 வயசுன்னு நான் கொடுத்துட்டேன். இன்புட் வேல்யூ வந்து நான் 5 வயசுன்னு கொடுக்குறேன். இப்போ 5 வயசில் நான் வந்து 5 வயசுன்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறேன். அப்போ நம்ம குத்துக்கிட்டே வந்து 18 வயசு. அப்போ வந்து எரர் மெசேஜ் எப்படி வரும்? ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு அப்படி வருது. ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு காமிக்கிறது. 12 வயசுன்னு கொடுத்தாக்கா, அதுவே வந்து 18 வயசுக்கு மேலே கொடுத்தனா ஒரு 20 வயசில் அப்ளை பண்ணுறேன்னு வச்சிங்களா, ஏஜ் இஸ் நாட் அவைலபிள்னு அப்படி வருது. ஸோ வந்து இதோட கான்செப்டே நம்மளுக்கு தப்பு. ஏன்னா வந்து ஜென்ரலாக வந்து 18 வயசுக்கு மேலே தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரணும். 18 வயசுக்குள்ளே பண்ணால் அது நாட் ரிஜிஸ்டர்ன்னு தான் வரணும். ஸோ நம்ம வந்து கான்செப்டே மாற்றுறோம். ஸோ கிரேட்டர் தென் இப்படி போகணும், அதிகமாக இருக்கணும். 18 வயசுக்கு மேலே அதிகமாக இருக்கணும். அப்போ தான் அது ஓகேன்ற மாரி நான் கொடுத்துக்கிறேன். இப்போது ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சு. 18 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரணும். அப்படி இல்லைன்னா கம்மியாக இருந்தால் இது பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போ வந்து நான் 18 வயசு சொல்லுன்னா ஒரு 15 வயசு தான் நான் கொடுத்துக்கிறேன். 18 வயசுக்கு மேலே இருந்தால் தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஆனால் நான் 18 வயசுக்கு மேலே இருந்தால் தான் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு கண்டிஷன் இருக்குது. ஆனால் 15 வயசில் நான் இன்புட் வேல்யூ கொடுக்குறேன். அப்போ நான் எனக்கு என்ன வரணும்னா ஏஜ் இஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது. ஸோ ஓகே, இதுதான் விஷயமே. இப்போ என்ன கான்செப்ட்னா, இன்புட்டு ஒரு ஏதாச்சும் ஒரு அப்ளை பண்ணுறோம். நான் கண்டிஷனில் 18 வயசு கொடுத்துட்டேன். 18 வயசுக்கு மேலே நீங்கள் எது கொடுத்தாலும் எனக்கு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வரணும். ஓகேவா? அப்படி 18 வயசுக்குள்ளே அந்த 18 நம்பருக்குள்ளே நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணேன்னா ஏஜ் இஸ் நாட் அவைலபிள்னு சொல்லிட்டு ஒரு எரர் மெசேஜ் எழுதிக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தில் எதனா எனக்கு டிஸ்பிளே பண்ணி தான் இந்த எரர் இது ரிசல்ட்டே வரும். ஸோ நான் வந்து இப்போது வந்து 18 வயசு இன்னொரு வாட்டி ஒரு ரன் பண்ணி பார்ப்போம். எனக்கு வந்து 15 வயசு கொடுத்துருன்னா ஒரு 55 வயசில் எனக்கு வந்துச்சுப்பா. ஒரு 55 வயசு 67 வயசில் நான் ரிஜிஸ்டர் பண்ணினாங்கன்னா அப்போ மெசேஜ் எப்படி வரும்? ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, அப்போ 18 வயசுக்கு மேலே இருக்குது. 67 வயசில் ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். ஓகே, அதுவே நீ ஒரு 7 வயசில் 6 வயசில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா அப்போன்னா மெசேஜ் நம்மளுக்கு வரும், ஏஜ் நாட் அவைலபிள் மெசேஜ் வந்துச்சு. கண்டிஷனு இப்போ நம்ம ரன் பண்ண ப்ரோக்ராமு பக்காவாக ரிசல்ட்டு கொடுக்குது. ஓகே, இதுதான் விஷயமே.
ஸோ இதான் வந்து இஃப் கண்டிஷனை வச்சுன்னு ஒரு ப்ரோக்ராம் ஒரு கான்செப்டை எடுத்து எப்படி பண்ணுறது இது விஷயம். இஃப்னா கொடுக்கும் எனக்கு இந்த கண்டிஷன் நான் கொடுத்துட்டேன், இது ரிசல்ட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து பண்ணி காமி, இல்லைனா வந்து எனக்கு நான் எரர் மெசேஜை காமி, அப்படி இல்லைனா வந்து ஓகே ஆகிற மெசேஜ் கண்டிஷனு பாஸ் ஆகிறத ட்ரூ ஆகிறத டிஸ்பிளே காமி, ஃபால்ஸ் ஆகிறத டிஸ்பிளே பண்ணி காமி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்குறோம். சரி, ஓகே, வேறு வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.